புதுச்சேரியில் பழக்கடை வியாபாரி வீட்டிற்குள் புகுந்து கத்திமுனையில் தம்பதியரை மிரட்டி நகைப்பணம் கொள்ளையடித்த மூவரை கேரள மாநிலம் கண்ணூரில் காவல்துறையினர் கைது செய்தனர். சொகுசாக வாழ ஆசைப்பட்டு கொள்ளையில் ஈடுபட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி புதுச்சாரம் சின்னையன்பேட்டையைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பழம் மற்றும் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். அவரது மனைவி சித்ரா. இவர்களுக்கு தர்ஷன் என்கிற மகனும் 11 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு வியாபாரம் முடித்துவிட்டு சித்ரா தனது குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். அவரை பின்தொடர்ந்து மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் சித்ரா வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர்களும் வீட்டிற்குள் நுழைந்து சித்ராவை கத்தி முனை மிரட்டி அமர வைத்தனர். புத்தாண்டு கொண்டாட்ட மது விருந்து முடித்துவிட்டு இரவு 11:45 மணிக்கு கணவர் சங்கர் வீடு திரும்பிய நிலையில் சங்கரையும் கத்தி முனையில் அமர வைத்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தம்பதியினர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை, பணம், ஐபோனை எடுத்துக்கொண்டதுடன் அழுது கொண்டிருந்த 11 மாத குழந்தையிடம் பொம்மையை காட்டி விளையாடியதுடன் குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினையும் பறித்து சென்றனர். இதுகுறித்து சங்கர் தன்வந்தரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் சித்ரா வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வது பதிவாகி இருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். அவர்கள் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஸ்ரீராம், நிவாஸ், விழுப்புரம் மாவட்டம் அனிச்சகுப்பம் சூரி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மூவரும் கேரளாவில் தலைமறைவாக இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கண்ணூரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீராம் மற்றும் நிவாஸ் மீது கொலை வழக்குகள் உள்ளதால் வழக்கு செலவு மற்றும் ஆடம்பரமாக வாழ பணம் தேவைப்பட்டதால் செல்வந்தர்களை நோட்டமிட்டு கொள்ளையடித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இந்த 3 பேரோட பேர் வந்து ஸ்ரீராம், நிவாஸ் அண்ட் சூரி. இதில் 2 பேருக்கு ஆல்ரெடி கேசஸ் அவங்க மேலே இருக்குது. மர்டர் கேஸ் கூட அவங்க மேலே இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கம்ப்ளீட்டாக எவ்வளோ நகை கொள்ளையடிச்சாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் அந்த ஐஃபோனும் வாங்கியாச்சு, எல்லா சீசன் முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் என்னென்னா இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி 2 பேர் இவங்களுக்கு வந்து உதவி இருக்காங்க இந்த வீட்டை வந்து நோட்டம் விடுறதுல. அந்த 2 பேரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். கூடிய விரைவில் வந்து அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக வீடு வாங்கியும் கடை திறந்த சங்கரை கண்காணித்து அவரது வீட்டில் கொள்ளையடித்ததாக கைது செய்யப்பட்ட மூவரும் வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 15 சவரன் தங்க நகைகள், 1,70,000 ரூபாய் ரொக்கம், 3 பட்டாக்கத்திகள், குழந்தைக்கு விளையாட்டு காட்டிய பொம்மை, ஒரு கார் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சங்கர் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்து துப்பு கொடுத்த 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சொகுசாக வாழ ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் யோசித்தால் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.